எவனோ ஒருத்தன் தடுப்பான். இல்லை கண்டிப்பாக பார்க்கணுமா, சரக்கு போட்டே ஆகணுமா, இந்த பீடியை வாயில வச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் தடுக்கும் தெரியுமாண்ணா. அவன் யாரு? கில்ட்டி சோல் யாரு? நஃப்சுல் லவ்வாமா. இப்போ அதுல இருந்து நீ தடுத்து விலகி இருந்தக்கப்புறம், ஒரு பாவத்திலிருந்து விலகி இருந்து அதிலே இருந்துட்டேன்னா ஒரு திருப்தி கிடைக்கும். திருப்தி கிடைக்குமா? எப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சோம், நான் என்ன செய்யல, ஒரு பாவம் செய்யல அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும் தெரியுமாண்ணா. அந்த அந்த நஃப்ஸ் யாரு? நஃப்சுல் முத்மைன்னா. விளங்கிட்டா? இப்போ நஃப்சுல் அம்மாரான்னா என்னது, நஃப்சுல் லவ்வாமா என்னது, நஃப்சுல் முத்மைன்னானா என்னது? சரி, இப்போ ஒருத்தனை நான் வெளியே அனுப்புறேன்னு வச்சுக்கோ. அல்ல உங்க டீச்சர் கிளாஸ் எடுக்க வராங்க, எல்லாரும் இருக்கியா, ஃபர்ஸ்ட் டைமா உன்னைய வந்து என்ன செய்யறா, ஒரு டீச்சர் வெளியே அனுப்புறோம். எப்படி இருக்கும்? முதல் தடவை கிளாஸை விட்டு வெளியே நிற்கிறோம், முதல் தடவை அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா நிற்கிறோம். சரியா? வெளியே நின்னோன்னு எப்படி இருக்கும்? சே இப்படி தப்பு பண்ணிட்டோமாடா அப்படின்னு இருக்குமா? அப்போ வந்து அது என்னது? கில்ட்டு, நஃப்சுல் லவ்வாமா. நடுநிலையான நஃப்ஸா? அந்த நஃப்சுல் லவ்வாமா ரெண்டு பக்கமும் இழுக்கும். ஒரு பக்கம் இழுக்கிறது யாரு? என்னோட இடது பக்கம் வச்சுக்குவோம். இடது பக்கம் இழுக்கிறது யாரு? நஃப்சுல் அம்மாரா. வலது பக்கம் இழுக்கிறது யாரு? நஃப்சுல் முத்மைன்னா. ரெண்டு விதமான காரணம் சொல்லுவோம். இல்ல இனிமே இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்ணிட்டு வெளியே நிற்க கூடாது. அப்படின்னா அந்த நினைப்புக்கு நீ இடம் கொடுத்துட்ட அப்படின்னா உன் நஃப்ஸ் எதை நோக்கி போயிடும்? நஃப்சுல் முத்மைன்னா. பார்த்துக்கலாம்ல, ஒரு நாள் தானடே, இன்னும் பெருசா ஆயிர போகுது, இவன் வெளியே நிற்க விட்டா நான் கெட்ட போய் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணும் தெரியுமாண்ணா. அது சொல்றது யாரு? நஃப்சுல் அம்மாரா. அவன் என்னதான் சொல்லுவான், உன்னை எப்படியாவது ஆறுதல் படுத்தி இன்னொரு நாள் வெளியே அனுப்பதான் பார்ப்பான். விளங்குதா? 10வது நாள் தொடர்ந்து வெளியே நிற்கிற, முதல் நாள் இருந்த கில்ட்டு இருக்குன்னு நினைக்கிற நீ, இருக்காதா? இருக்காதா? அப்ப நீ யாருக்கு அடிமை ஆயிட்டேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டைமா பீடி பிடிக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு மார்க்கு, இப்படி தப்பு பண்ணிட்டமாடா அப்படின்னு இருக்கும். 10 வருஷமா பிடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு அந்த கில்ட் இருக்குமா? பீடி பிடிக்காட்டாதான் கில்ட் இருக்கும். ஏன்னா அவன் யாருக்கு அடிமை ஆயிட்டான்? எந்த நஃப்ஸுக்கு அடிமை ஆயிட்டான்? நஃப்சுல் அம்மாரா. விளங்கிட்டா? இந்த நஃப்சுல் அம்மாராக்கு அடிமையானவனை வச்சு என்னனாலும் பண்ணலாம். ஏன்னா அவன் அதுக்கு தான் அடிமை. நம்மளாம் யாருக்கு அடிமையா இருக்கணும்? யாருக்கு? யாருக்கு? அல்லாஹ்க்கு. நிறைய பேர் என்ன சொல்றா, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னு அவனை ஏத்துக்கிட்டா அவனுக்கு அடிமையாவே வாழணும். நான் கடவுள் மறுப்பாளன், கடவுள் இல்லைன்னு மறுத்துறேன். கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் மறுத்துட்டானா அவன் யாருக்கு அடிமையாயிருவான்? தன்னுடைய ஆசைக்கு அடிமையாயிருவான். நம்மளுடைய ஆசைக்கு நம்ம அடிமையாகிறது பெருசா, அல்லது அல்லாவுக்கு அடிமையாகிறது கண்ணியமா? யாருக்கு? அல்லாஹ்க்கு. அப்படிதானே? நம்ம ஆசை இன்னைக்கு ஒண்ணு இருக்கும், நாளைக்கு இன்னொன்னு இருக்கும். அப்படிதானே? ஆனா அல்லாஹ்வுடைய சட்டம் ஒண்ணுதான், அதை ஃபாலோ பண்றதா என்னது? கண்ணியம். விளங்கிட்டா? அப்போ உன்னுடைய ஹவாவை நோக்கி இழுக்கிறது தான் நஃப்சுல் அம்மாரா. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ரூஹ்லை நிறைய வகை இருக்கு, 5 வகை இருக்கு ரூஹ்ல. சரியா? ரூஹுல் குதுஸ் சொல்லுவான். குதுஸ். சரியா? குதுஸ்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு குத்தூஸ்னு ஒரு பேர் இருக்கு. குத்துஸ் யாருக்கா தெரியுமா? குத்தூஸ்னா என்னது? பரிசுத்தமானவன். சூப்பர். பரிசுத்தமான ஆன்மா நமக்கா இருக்கு. பரிசுத்தம் சொல்லிட்டாலே நம்ம அதுல வர மாட்டோம். அப்படித்தானே? சரி, சைத்தானுக்கு இருக்கா? ரூஹுல் குதுஸ் யாருக்கு இருக்கும்? எந்த பாவமே செய்ய மாட்டாங்க, பாவம் செய்யவே தெரியாது. யாரு? 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 மலக்குமார்கள். அவங்களுக்கு தான் என்ன இருக்கும்? ரூஹுல் குதுஸ். அது போக ஒரு ஆளுக்கு இருக்கும். யாருக்கு? ஒரு கூட்டத்துக்கு. நபிமார்கள். நபிமார்களுக்கும் அல்லாஹ் இதை கொடுத்திருக்கான், ரூஹுல் குதுஸ். சரியா? அப்புறம் ரூஹுல் ஈமான். முதல்ல என்ன சொன்ன? ரூஹுல் குதுஸ். அது யாருக்கு இருக்கும்? மலக்குமார்களுக்கு வேற, நபிமார்கள். இன்னொன்னு ரூஹுல் ஈமான். இங்க இருக்க கொஞ்சம் பேருக்கு அது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சரியா? அதை நம்ம அடையணும், ரூஹுல் ஈமான மட்டும். சரியா? இன்னொரு 3 ரூஹ் இருக்கு. ரூஹுல் கூவத். கூவத்துனா என்னது? கூவத் சொல்லும் போதே, கூவத்துனா என்னதுல? பவர். ரூஹுல் கூவத் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. நமக்கு ரூஹுல் கூவத் இருக்கு. மலக்குமார்களுடைய கூவத் என்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து 600 ரெக்கையும். சரியா? அதுல ஒரு ரெக்கையுடைய
முனைய வச்சு பூமியே திருப்பி போட்டுருவாங்களாம். அப்ப எவ்வளவு பெருசா இருப்பாங்க. அவங்களுடைய கூவத்து எப்படி பெரிய கூவத்து அது, அப்படித்தானே? நான் 7வது வானத்துக்கு மேல உள்ள அரிசி அல்ல எவ்வளவு தூரம் சொல்லி நம்ம பார்த்தோம், அப்படித்தானே? அந்த தூரத்துல இருந்து ஒரு செகண்ட்ல வகியை கொண்டு வந்துருவாங்களாம். அப்ப எவ்வளவு வேகம் கூவத்து. ரூல் கூவத்து அதிகமா கொடுக்கப்பட்டது மனிதர்களுக்கு நல்லா சொல்றோம். எப்படி இருக்க முடியாது? மலக்குக்கு தானே ரூல் கூவத்து அதிகம். விளங்குதால எல்லாத்துக்கும்? சும்மா நான் தனியா பேசலையா, எல்லாத்துக்கும் விளங்குதா? எல்லாத்துக்கும் பின்னாடி விளங்குதா? விளங்குதாப்பா? தலையாவது ஆட்டணும், என்னத்தையே ஆட்டணும், உனத்தையும் ஆட்ட மாட்டிருக்கியா? விளங்குதாடா அவங்க எல்லாத்துக்கும்? விளங்குதா? சரி. மலக்குமார்களுடைய கூவத்து என்னன்னு சொல்லி நமக்கு என்ன செஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு. ஜின்களுடைய கூவத்து என்ன, ஷைத்தானுடைய கூவத்து என்ன? நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியும் ஒரு ஜின்னால, சரியா? நம்மளை கட்டுப்படுத்தணும்னு சொல்லலை, நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியும். ஒரு நாய் உடம்புக்குள்ள போயிட்டு நாயா உருவமா என்ன செய்யலாம், ஜின்னு வரலாம். பாம்பு உருவத்துல என்ன செய்யலாம், ஒரு ஜின்னு வரலாம். இங்க இருந்து வானத்துக்கு போய் அல்ல வஹி இறக்குவானா. வஹி நபிமார்களுக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்ல என்ன செய்வான், ஒவ்வொரு மலக்க விட்டு இது அங்க நடக்கணும், இது அங்க நடக்கணும், கரெக்டா பாத்துக்கோ, கண்காணிச்சிக்கோ அப்படின்னு அனுப்புவானா. அந்த செய்தியை திருடுவான்னா. யாரு திருடுவா? யாரு? ஜின்கள். வானம் வரையும் போய் மலக்குமார்கள் கொண்டு வர செய்தியை கூட என்ன செய்வாங்களாம், திருடுவாங்களாம். அது எவ்வளவு பெரிய கூவ தப்பு. ஆனா நமக்கு தான் அதிக கூவத்து நல்லா சொல்றான். எப்படி சொல்ல முடியுமா? எப்படி? என்னது என்னது? பிரெயின். நம்மளுடைய அதே சைஸ் தான் மாட்டுக்கு இருக்கும், பிரெயின் சைஸ். ஆனா உள்ள அந்த நெட்வொர்க்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பிரெயின்ல உள்ள நியூரான்ஸ், பிரெயின் இந்த பிரெயினுடைய யூனிட், நியூரான் ஒவ்வொன்றையும் முனைக்கு முனை அப்படி சேர்த்துட்டு போனான்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரெயின்ல ஒருத்தன் பிரெயின்ல சொல்றேன் 1,80,000 கிலோமீட்டர் வருமா? எவ்வளோ? நம்ம மூளையில உள்ள பிரெயின்ல உள்ள எல்லா நியூரான்ஸையும் வரிசையா ஒரு நூல் மாதிரி இழுத்துட்டு போனா எவ்வளவு வரும்? 1,80,000 கிலோமீட்டர். நம்ம பிரெயினால 2.5 பீட்டாபைட் மெமரி ஸ்டோர் பண்ண முடியுமா? பீட்டாபைட்னா என்னது? நம்ம எம்பி ஜிபி படிக்கிறோம்ல, மெகாபைட் ஜிகாபைட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேல 10 to the power 15. மேக்ஸ் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? 10 to the power 15னா எவ்வளோ? 1க்கு அப்புறம் 15 0 15 0. அவ்வளோ மெமரி நம்ம பிரெயினால என்ன செய்ய முடியுமா, ஸ்டோர் பண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஹார்ட் 7500 லிட்டர் பிளட்டை என்ன செய்யுது, பம்ப் பண்ணுது. இந்த மெக்கானிசம் வேற யாருக்குமே எல்லாம் என்ன செய்யல, கொடுக்கல. அதை தான் எல்லாம் கூவத்துன்னு சொல்றான். விளங்குதா? ரூஹுல் கூவத்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கான் அதிகமா? யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கான்? நமக்கு. சரி, நப்சை பத்தி கொஞ்சம் பார்த்துருக்கு, ரூஹை பத்தி கொஞ்சம் பார்த்துருக்கு, அப்படிதானே? சரி, ஒரு விஷயம் சொல்றேன். குர்ஆன்ல அல்லாஹ் சத்தியம் பண்ணுவான், அப்படிதானே? அல்லாஹ் சத்தியம் பண்ணுவானா? அம்மா ஜூஸை எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒஷம்ஸு ஒல்லைலு ஒத்துஹா ஒத்தீனி ஒசைத்தூன், இது எல்லாமே என்னதுதான்? ஒத்தீன்னா அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஒஷம்ஸ்னா சூரியன் மீது சத்தியமாக, ஒத்துஹானா அதிகாலையின் மீது சத்தியமாக, ஒல் ஃபஜ்ரு, இப்படி இருக்கா இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ் அதன் மீது என்ன செய்யறான், சத்தியம் பண்றான். நம்மள எப்போ சத்தியம் பண்ணுவோம் சொல்லு? எப்போ சத்தியம் பண்ணுவோம்பா? ஒல்லாய் சொல்றோம்ல அப்படின்னு சொல்லுவோமா வேண்டாமா? எப்போ சொல்லுவோம்? ஒல்லாய் நான் இன்னைக்கு சாப்பிட்டோம்ல, ஒல்லாய் நான் இன்னைக்கு பேனாவை எடுத்தோம்ல, எல்லாத்துக்குமா சொல்லுவோம்? எதுக்கு சொல்லுவோம்? எதுக்கு சொல்லுவோம்? எப்பா கஷ்டமான கேள்வியாடா கேட்டேன், எதுக்கு சொல்லுவோம்? வல்லாஹி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்லுவோம், அவனை நம்ப வைக்கிறதுக்கு சொல்லுவோம், அப்படிதானே? சும்மா சும்மா எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டான், அப்படிதானே? சரி, அல்லாஹ் சத்தியம் செய்யறான், அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஏதோ முக்கியமா சொல்ல போறான்னு அர்த்தம், சரியா? குர்ஆன்ல அல்லாஹ் வரிசையா 20 சத்தியம் பண்ணியிருப்பான். அது ஒரே சூரா தான். என்ன சூரா தெரியுமா? ஒஷம்ஸ் ஒஷம்சி ஒதுஹாஹா, ரெண்டு சத்தியம் ஆயிட்டு, ஒஷம்ஸ் ஒதுஹாஹா ஒல் கமரி இதா தலாஹா ஒல் கமரு. இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான் வரிசையா. இது வரைக்கும் குர்ஆன்ல வேற எந்த இடத்துலயுமே அல்லாஹ் என்ன செய்யல, இப்படி வரிசையா சத்தியம் பண்ணல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வல்லாஹி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றேன்.
அப்போ எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கும். அது அல்லாஹ் என்ன செய்யறான், இத்தனை சத்தியம் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? கது அஃப்லஹமன் என்னடா, கது அஃப்லஹமன் ஜக்காஹா வ கது காபமன் தஸ்ஸாஹா. எவர் ஒருவர் தன்னுடைய நஃப்ஸையோ ரூஹையோ பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. எவர் அதை தாம்போக்கில் விட்டானோ அவன் என்ன செஞ்சிட்டான், தோத்துட்டான். இதுல வெற்றினா எதை குறிக்குது? எது என்னது? சொர்க்கம். அல்டிமேட் விக்டரி என்னதுதான், என்னதுதான் லைஃப்ல அச்சீவ் பண்றது தான் பெரிய விக்டரியா? செத்து போயிட்டா எது பெரிய விக்டரி இருக்குதுலே? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முன்னாடி போய் நின்னோடனே இவனை கொண்டு சொர்க்கத்துல போடுங்கப்போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னது உண்மையான வெற்றி. அந்த உண்மையான வெற்றி யார் அடைவான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். யார் அடைவா? இத்தனை சத்தியம் அடிச்சு அல்லாஹ் அந்த வெற்றியை எவன் தன்னுடைய ரூஹ நஃப்ஸ பரிசுத்தப்படுத்துறானோ, கிளீன் பண்றானோ, அவன் தான் என்ன செய்வான், உண்மையான வெற்றி அடைவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்படி அப்படின்னா, நஃப்ஸை பத்தி பார்த்தோம் அப்படித்தானே. ஒரு பாவம் செய்ய நம்மளை தூண்டும் போது அதுல இருந்து கில்ட் ஃபார்ம் ஆகி குற்ற உணர்ச்சி வந்து வெளியே வந்து அந்த பாவத்திலிருந்து விலகி இருந்துட்டோம்னு சொல்லி ஒரு திருப்தி அடையிறோம் தெரியுமாண்ணா. அது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அது என்ன நஃப்ஸு திருப்தி அடைஞ்சா? நஃப்சுல் என்னது முத்மைன்னா. அது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? யா அய்யுஹன் நஃப்சுல் முத்மைன்னா இர்ஜி இலா ரப்பிகி ராதியா. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். ராதியத்தம் மர்தியா. இவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான்னு சொல்லி சொல்றான். ராதியத்தம் மர்தியா ரலியல்லாஹு அன்ஹும் வர்து. யாருக்கு சொல்லுவோம் நம்ம? யாருக்கு சொல்லுவோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எதனால சொல்றோம்? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். சூரா ஃபத்ஹ்ல. சரியா? லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன அந்த அரஜுஸ் முடிஞ்ச அடுத்த ஆயத். சரியா? சரி, ஓகே. அப்போ முத்மைன்னா ஸ்டேட் அடைஞ்சா நம்ம எங்க எங்க போறோம்னு அர்த்தம். எங்க போறோம்? எங்க? இது சொர்க்கத்துக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் வருத்தமா இருக்கா? சொர்க்கத்துக்கு போனா எப்படி சொல்லணும்? எங்க போறோம்? சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ். அது நஃப்ஸ். ரூஹ பொறுத்த வரைக்கும் நபிசாசம் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு பாவம் செய்ய ஒரு பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னா அவனுடைய ரூஹுல அவனுடைய ஆன்மால ஒரு கரும் புள்ளி வைக்கப்படுமா. சரியா? அவன் பாவம் செஞ்சுட்டே இருக்கு, அந்த கரும்புள்ளி கூடிட்டே இருக்குமா. அந்த பாவத்துல இருந்து அவன் விலகி வந்துட்டான் அப்படின்னா அந்த புள்ளியை எல்லாம் என்ன செஞ்சிருவானா, அழிச்சிருவானா. சரியா? இது பாவம். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா அந்த ரூஹே ஃபுல்லா இருள்ல சூழ்ந்துருமா. அதுதான் இனிமே இவன்னா நேர்வழிக்கு வர வாய்ப்பே கிடையாது, இனிமே இவன்னா தண்ணியை விட வாய்ப்பே கிடையாது, இனிமே இவன் சாவர முடியும், எப்படியும் பிடி பிடிக்கதான் செய்வான் அப்படிங்கிறப்ப ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிருவான். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரியா? அப்படி ஒரு நிலைமைக்கு இனிமே இவன் திருந்த வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிருவான், போயிடுவான். சரியா? அதே மாதிரி நன்மை செய்ய அந்த ரூஹு என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பிரைட்னஸ் கூடும். சரியா? எப்படி? நன்மை செஞ்சா என்ன கூடும்? ரூஹ் ஆல்ரெடி ஒரு லைட். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம், நமக்கு என்ன தெரியும்? இங்கே உள்ள திங்ஸு, பக்கத்தில் உள்ள ஒருத்தன், சுற்றி மலக்குமார்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? நிற்கிறாங்க அங்கே. சரியா? தெரியுமா? நமக்கு தெரியாது. ஜின்கள் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? நல்ல ஜின்னு சுற்றி இருக்குன்னு வச்சுக்கோ, தெரியுமா? டாய்லெட்டில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் டாய்லெட்டில் துவா ஓதிட்டு போங்கன்னு சொல்கிறாள, உள்ள கெட்ட ஜின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாள். என்ன எனக்கே ஓதாம போய் கெட்ட ஜின்னு இருக்கான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோமா? பார்க்க முடியுமா? நமக்கு கொடுத்த கெப்பாசிட்டி அதுதான். சரியா? அதே மாதிரி மலக்குமார்களுக்கு ஒரு பார்வை இருக்குமா இருக்காதா? நம்ம இங்க இருந்து இரவு நேரத்துல வானத்தை பார்க்கிறோமா? ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுதா? அதுலயே ரொம்ப மினுங்கிற ஸ்டார் நல்லா தெரியுமா? அதே மாதிரி மலக்குமார்கள் அங்க இருந்து பார்க்கும்போது நைட் நேரம் இங்க நம்மள என்ன செய்வோமா? நம்ம எப்படி தெரியுமா? மினுங்கிற மாதிரி. எவன் ரொம்ப மினுங்கிறானோ அவன் தான் அதிகமா அமல் செஞ்சிருக்கான்னு அர்த்தம். விளங்குதான சொல்றது? அவனை நோக்கி தான் மலக்குமார்கள் போவாங்களாம். அமல் செய்ய என்ன கூடும்? ரூஹுல உள்ள என்னப்பா கூடும்? வெளிச்சம் கூடும். அதுதான் யார் கண்ணுக்கு தெரியுமா? மலக்குமார்கள். இங்க சுத்தி மலக்குமார்கள் இருக்காங்க அப்படின்னா அது காரணம் என்ன தெரியுமா? நாங்க நின்று பேசுறது அல்லாஹ்வுக்காக, எல்லாரும் உட்கார்ந்து கவனிக்கிறது
ஸ்கூல்ல சொல்லிட்டாங்கிறதுக்காக, அப்படியா? அல்லாஹ்க்காக தான். சரியா? அல்லாஹ்க்காக நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிரைட்னஸ் வந்துட்டா, ஒரு பிரைட்னஸ் காட்டுமா ரூஹுல? இந்த எல்லா பிரைட்னஸும் சேர்ந்து ஒரு பெரிய பிரைட்னஸ் தெரியுமா? அதை நோக்கி பார்த்து வானவர்கள் அங்க நல்ல கொஞ்சம் வெளிச்சமா தெரியல வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்களாம், வந்து சுத்து போட்டுருவாங்க. தஹஜ்ஜுத் தொழுவுனா அவனை சுத்தி மலக்குமார்கள் நிப்பாங்கன்னு சொல்றாங்க. காரணம் என்னது? நைட்டு டிம் இருட்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் பேர் தான் எஞ்சி தொழுவோம். நம்ம அங்க இருந்து வானத்தை பார்க்கும்போது ஷைனிங் ஆகுதா ஸ்டாரு, அதே மாதிரி தஹஜ்ஜுத் எஞ்சிட்டு தொழுவுறவன் என்ன செய்வானா, நல்ல ஷைன் ஆவானா. மலக்குமார்கள் என்ன செஞ்சிருவாங்க, அவனை சுத்தி நின்றுவாங்க. மலக்கு சுத்தி நின்னா என்ன, நிக்காட்டி என்ன, அப்படியா? அப்படின்னு நினைக்கிறியா? யாரும் சுத்தி நின்னா துவா செய்வாங்க, அது ஒரு பரக்கத்து. மலக்குமார்கள் நம்மளை பாதுகாப்பாங்க. நிறைய விஷயம் இருக்கு. நாளைக்கு மறுமையில நம்ம சொர்க்கத்துக்கு போகும்போது கூட இப்போ திடீர்னு ஒருத்தன் ஒரு பெரிய ஹீரோ வந்துட்டான், எல்லாரும் சுத்தி நிப்பாளான்னா. ஒரு ஹீரோனாலே என்னதான், எந்த இடத்துல அவன் தனியா நடந்து போய் பார்த்திருக்கியா? கூட்ட கூட்டமா தான் போட்டோ எடுக்கலாம் போகலாம். நாளைக்கு மறுமையில இந்த செலிபிரிட்டி யாரு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மறுமையில செலிபிரிட்டி யாரு தான்? இந்த ஹீரோலாம் கிடையாது. இவன் நடிகன். ரியல் ஹீரோ யார் தான்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மறுமையில முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செலிபிரிட்டி. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ எடுக்கணும், ரைட்டா? நம்ம அங்க பக்கத்திலே நெருங்க முடியாது. சுத்தி மலக்குமார்கள்லாம் வந்து வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு வச்சுக்கோயேன். நம்ம சொர்க்க வாசல்ல நிற்போம். நம்மளை நான் வந்து கூட்டு போக மாட்டானா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, பெரிய கூட்டம் வந்து வாங்க வாங்க உள்ள வாங்க, உங்களுக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுப்போம். சார் நம்மளாம் எந்த மலக்குக்கு தெரியுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்பதான் கொஞ்சம் மலக்கு வருவாங்க. இப்போ நீயா வா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாருங்க அப்படின்னு. நான் உன் வலது பக்கத்தில் உட்காந்தனா உன் நன்மையெல்லாம் நான் தான் எழுதுவேன். இன்னொருத்தர், அன்னைக்கு நீ வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போனேன், நான் தான் உன்னை என்ன செஞ்சேன், காப்பாத்தினேன். நீ அன்னைக்கு தயச்ச சொல்லிட்டு இருந்தியா, நான் தான் உன் பக்கத்தில் இருந்தேன். நீ செஞ்ச துவாக்கெல்லாம் நானும் சேர்ந்து என்ன செஞ்சேன், ஆமின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு நுழையும் போது ஒரு எம்டி ஃபீலிங் கூட நம்ம நுழைஞ்சிடக்கூடாது. சே எவனுக்குங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போமான்னா அப்பதான் வருவாங்க மலக்கு. அடே நீ வந்ததை நான் கவனிக்கலையாடே, அந்த மாதிரி. சரியா? சரி, இந்த மலக்குகளுடைய சொந்த பந்தங்களை அவங்களும் நமக்கு மறுமையில சொந்த பந்தமா ஆயிடுவாங்க. இதை உருவாக்குறது யாரு? நம்மளுடைய ரூஹுடைய வெளிச்சம். இன்னொன்னு, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் வந்து சொர்க்கம் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாத்தையும் கொண்டு விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுவோம். போற பாதை ஃபுல்லா எங்க விழுந்தா நரகம் அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ நமக்கு வெளிச்சம் கொடுத்து உதவுறது யாரு? யாரும் பக்கத்தில் லைட்லாம் பிடிக்க மாட்டா. ரூஹுடைய வெளிச்சத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், போகணும். ஒரு சில பேருடைய ரூஹு சொர்க்கம் வரையும் கொண்டு போய் என்ன செஞ்சிருமா, விடுமா. அந்த ரூஹுடைய வெளிச்சத்தை வச்சு அவர் எங்க போயிடுவாராம், சொர்க்கத்துக்கு போயிடுவாராம். ஒரு சில பேருடைய ரூஹு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு தான் இருக்குமா. அப்போ அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பு பயந்து நடக்கணுமா இல்லையால? என்னல கவனிக்கிறீங்களா இல்லையா? ஒரு தூங்குறான் பாரு, அவனை எழுப்பி விடு. கவனில என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சில பேருடைய வெளிச்சம் ஒன் ஸ்டெப்பு தான் தெரியுமா, மெல்ல நடந்து போவான். ஒரு சில பேருக்கு டிம் இருட்டு, அவனுக்கு தான் நரகத்திலே அதிக தண்டனை. யாரு சொல்ல போகும்? நரகத்திலே அதிக தண்டனை யாரு? ஒரு கூட்டம். காஃபிர்னா அது ஜெனரல் டேர்ம். முனாஃபிக் யார் சொன்னா? சூப்பர். முனாஃபிக்னா யாரு? நயவஞ்சகன். வெளியில நல்லவன மாதிரி தோற்றம், ஆனா உள்ள எப்படி இருக்கும், அழுக்கா இருக்கும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச அப்படி சொல்லுவா தெரியுமாண்ணா? முனாஃபிக்னா அதான் வேஷம் வெளிய. சரியா? வேஷங்கிறது நான் சாதாரணமா இல்லை, எல்லாத்துக்குமே அந்த குணம் கொஞ்சம் இருக்கும். நான் சொல்றது மார்க்கத்துல. வெளியில அப்படி என்னது அல்லாஹ் மட்டும் வணங்குற மாதிரி வெளியில ஒரு நடிப்பை காட்டிட்டு உள்ளுக்குள்ள என்ன செய்வான், எப்படி இவன்ல ஓச்சிக்கிட்டலாம் பிளான் போடுவான். அவன் தான் முனாஃபிக். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வலி மினன்னார். முனாஃபிக்கள் நாளைக்கு மறுமையில நரகத்துல அடித்தட்டுல இருப்பாங்கன்னு சொல்றான். சொர்க்கத்தை பொறுத்தவரை அந்தஸ்து எப்படி, மேல கூட அந்தஸ்து. நரகத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை எப்படி, அடியில போக. சரியா? அப்போ இந்த ரூஹோடைய வெளிச்சத்தை வச்சு நாளைக்கு நம்ம மறுமையில எங்க போவோம்டா? எங்க? சொர்க்கத்துக்கு. சரியா? போயிடலாமா இன்ஷா அல்லாஹ் எல்லாரும்? உங்களுக்கு சும்மா தெரியணுங்கிறதுக்காக அந்த ரூஹுடைய வெளிச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய குணங்கள்,
அந்த நஃப்ஸை முத்துமைனாவை நோக்கி இழுத்து கொண்டு போகக்கூடிய குணங்கள் ஒரு 25, ரூஹை இருட்டடிக்கக்கூடிய குணங்கள், அப்புறம் நஃப்சுல் அம்மாரா அதிகமாக ஏவக்கூடிய பாவங்களை ஒரு 25 என்ன செஞ்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். போய் அதை என்ன செய், நீ யோசிச்சு படி. சரியா? சரி, இப்போ நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கொஸ்டின் கேட்டேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப். இப்போ சொல்லு, எனக்கு லைஃபோடைய பர்பஸ் என்னது? ஒரு ஆயத் தான். என்னது? சொர்க்கத்தை அடையணும். கரெக்டு தான். அடையத்துக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆயத்து தான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா. அந்த சொர்க்கத்தை அடையணும்னா தஸ்கியா பண்ணணும். என்ன செய்யணும்? உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். கது காப மன் தஸ்ஸாஹா. நஃப்சுல் அம்மாரா ஏவக்கூடிய செயலை செஞ்சிட்டோம் அப்படின்னா எங்க போயிடுவோம்? நரகத்துக்கு போயிடுவோம். சரியா? அப்புறம் இவ்வளோ படைப்புக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை இப்போதான் நம்ம பார்த்தோம். சொல்ல அடங்காது அவனுடைய பிரம்மாண்டம். சரியா? ஆனால் அவனுடைய பிரம்மாண்டத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒரு தூசி கூட சமம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் உலகத்துக்கு கர்றம்னா பனி ஆதமுடைய மக்களை நம்ம கண்ணியப்படுத்தியிருக்கோம்னு சொல்கிறான். இப்படி கண்ணியப்படுத்துறதுக்கு காரணம் இருக்குமா இருக்காதா? அப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கான் அப்படின்னா நம்ம அவனுடைய மார்க்கத்துக்காக ஏதாவது செஞ்சுட்டு போகணுமா இல்லையா? சும்மா வந்தமா வாழ்ந்தமா போனோமான்னு இருக்கக்கூடாதா இல்லையா? அவனுடைய பாதையில் ஏதாவது செய்யணுமா? நிறைய நல்ல குணங்கள் தீய குணங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, படிங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். சரியா? உலகத்திலேயே ஒரு மனிதர் பிறந்து உலகமே மாறிச்சு அப்படின்னா அது யாராதான் இருக்க முடியும்? வரலாறு நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், முகமது சாசம் தான். முகமது சாசம் பிறக்க முன்னாடி அந்த அரபுகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அரபு தேசத்துல தான் பிறக்கிறாங்க. ஒரு ஒட்டகம் ஒரு கிணத்தை மாத்தி தண்ணி குடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக மாத்தி மாத்தி சண்டை பிடிச்சி 150 வருஷம் போர் செஞ்சாங்களாம். எதனால? அது பாட்டு தண்ணி குடிச்சிட்டு போகுது அப்படின்னு விடல. என்ன செஞ்சானோ 150 வருஷம் போர் செஞ்சாங்க. இந்த மக்களை முகமது சாசம் எப்படி மாத்தினாங்க அப்படின்னா, எப்படி மாத்தினாங்க தெரியுமா? பின்னாடி ஒரு காலத்துல ஒரு போர் நடந்து சஹாபாக்கள்லாம் அந்த ரத்தம் போ என்ன செஞ்சிருக்காங்க, போர் முடிஞ்சிட்டு, போர் முடிஞ்சு ஒரு சஹாபி எல்லாத்துக்கும் தண்ணி கொண்டு போறாங்க. அங்க எல்லாரும் படுத்து ரத்தம் நிறைய போகுது. அப்ப தண்ணி கொடுக்கணும். உடனே ரத்தம் நிறைய போகுதுன்னா போய் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி குடிக்க முன்னாடி பக்கத்துல இன்னொரு சஹாபி போராடி, எனக்கு அவருக்கு முதல்ல கொடுங்க. எப்படி? ஒரு ஒட்டகம் தண்ணி குடிச்சுன்னு சொல்லி சண்டை பிடிச்ச ஆட்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது தண்ணியை வேண்டாம்னு சொல்லிட்டு யாரு கொடுக்குறாங்க? பக்கத்துல இன்னொரு ஆளுக்கு. இதை மாத்தினது யாரு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த குர்ஆனும். சரியா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இது நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க ரசூல்லா பிறந்த வருஷம் யாருக்கா தெரியுமா? இந்த இங்கிலீஷ் கேலண்டர்ல நம்ம இப்ப 2025 இருக்கமாடா. இந்த கேலண்டர் என்ன கணக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வச்சு. சரியா? ஜீசஸ் பிறந்ததை வச்சு தான் கணக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த ஆண்டு என்ன தெரியுமா? 570. சரியா? 1500 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. ரசூலுல்லாஹ் இறந்து போனது 632. இறந்து எண்ணி கரெக்டா 100 வருஷத்துல 732 உலகத்துல உள்ள எல்லா எல்லைக்கும் என்ன செஞ்சுச்சு? இஸ்லாம் போய் சேர்ந்துச்சு. இது காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு உயிரோட இருக்கும்போது 3 நகரம் தான், மக்கா, மதீனா, தாயிஃப் மட்டும்தான். இறந்து போய் 100 வருஷத்துல உலகம் ஃபுல்லா என்ன செஞ்சுட்டு? இஸ்லாம் போயிட்டு. காரணம் என்னது? ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன சமூகம். அவங்க தான் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் தான் இந்தியாவுக்கு இஸ்லாமை கொண்டு வந்தாங்க. சஹாபாக்கள் தான் சைனாக்கு இஸ்லாமை கொண்டு போனாங்க. மொரோக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின், ஃபுட்பால் டீம் இல்லை, இதெல்லாம் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை கொண்டு போனாங்க. சரியா? அப்போ நபிசாசம் விட்டுட்டு போனது. அந்த நபிசாசமால எப்படி இந்த சஹாபாக்களை எப்படி மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா, நபிசாசம் தன்னை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, தான் உள்ளத்தை தஸ்கியா பண்ணிட்டே இருப்பாங்களாம். நபிசாசம் ஒரு முறை நைட்டு கால் வீங்க வீங்க தொழுனாங்களாம். நபிசாசம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், தெரியுமா? அப்படித்தானே? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். நபிசாசம் என்னதுல வேகமா பதில் சொல்ல அனுப்பிடுவோம். இப்போ நபிசாசம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்.
அப்ப அவர் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்க தான் போறான். அமலை கொஞ்சம் குறைச்சி செஞ்சாலும் அல்லாஹ் விட தான் போறான். ஆனா கால் வீங்க வீங்க தொழுனாங்களாம். எதுக்காக யார ரசூலுல்லாஹ் தொழுறீங்க? அல்லாஹ் தான் உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டானே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் தானே அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி உள்ள அடியானா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. விளங்குதா நான் சொல்றது? ஆல்ரெடி தான் உள்ளம் வந்து சுத்தமான தூய்மையான உள்ளம் தான். ஆனா அதை மென்மேலும் நான் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? தஸ்கியா பண்ணிட்டே இருக்கணும், அதை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ரொம்ப குறிக்கோளா இருந்தாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து இந்த உலக ஆசையில இதுவரை எந்த விஷயத்திலுமே முங்கினது கிடையாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வேளை கூட வயிறு நிறைய சாப்பிட்டது கிடையாதான். எப்படி? ஒரு வேளை கூட, தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு வேளை கூட வயிறு நிறைய சாப்பிட்டது கிடையாது. கடைசியா ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சார். ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய வீட்டில் இந்த கட்டில் படுத்திருக்காங்க. கட்டில் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த பேர்ச்சம்பள மரத்தால செய்யப்பட்டது. உமர்லான்னு உள்ள வராங்க, எஞ்சி ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. முதுகுல ஃபுல்லா என்னது? அந்த மரத்தோடைய அச்சம் பதிஞ்சிருக்கு. எப்படி இருக்கும்? உமர்லானு கேட்குறாங்க. உமர்லானு பார்த்து கண் கலங்கி அழுதுட்டாங்க. அழுதுட்டு, யார் ரசூலுல்லாஹ், உலகத்திலேயே நீங்க தான் சிறந்த மனிதர், அல்லாஹ் படைச்ச படைப்புலேயே நீங்க தான் சிறந்த மனிதர். நீங்க அல்லாட்ட கேட்டா அல்லாஹ் உங்களை எவ்வளவு தந்து உங்களை நல்லா வச்சிருப்பானே அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கண்ணெல்லாம் கோபத்துல செவுந்துட்டான், கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? உமரே, அந்த காஃபிர்களுக்கு இந்த துன்யாவையும் நமக்கு அல்லாஹ் ஆகிரத்தையும் தந்தது, இந்த காஃபிர்களுக்கு இந்த உலகத்தையும் நமக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையும் கொடுத்தது, உனக்கு போதுமானது தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. விளங்குதா? நம்ம இம்மையில வாழ்றது எதுக்காக? எதுக்காக வாழ்றோம்? மறுமைக்காக. உபதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து உன்னுடைய மறுமையினுடைய வீட்டை கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. சரிங்களா? கெட்டிடலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னா நாளைக்கு மறுமையில உனக்கு ஒரு மரம் நடப்படுது. அந்த மரத்தை சுத்தி வரத்துக்கு 100 வருஷம் ஆகுமா? எவ்வளவு பெரிய மரம்! எதுக்காக? எதுக்காக? ஒரு சுபஹான் அல்லாஹ். பெரிய கஷ்டமா? பெரிய கஷ்டமா? அல்லாஹ் ஆஃபர் தந்திருக்கானா இல்லையா? டிஸ்கவுண்ட் போட்டா எவ்வளவு வேகமா ஒரு கடையில போய் வாங்குவோம். அல்லாஹ் போட்டிருக்க டிஸ்கவுண்ட் ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் இருக்கா? ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்லு, இவ்வளவு பெரிய லேண்டை நான் என்ன செய்யறேன், வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்றானே இல்லையா? இந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணணுமா இல்லையா? ஒருவேளை அந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்ததுனால தான் நம்ம அசால்ட் ஆகிட்டோமோ என்னவோ. சரியா? இப்போ அல்லாஹ் வந்து நன்மைக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாசல் நிறைய திறந்து வச்சிருக்கான். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்யணும்? நாளைக்கு மறுமையில இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்குள்ள நுழையத்துக்கான வழிகளாக நஃப்சுல் முத்மைனாவை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணிச்சு ரூஹுடைய வெளிச்சத்தை அதிகமாக பெற்று அந்த வெளிச்சத்தை வச்சே சொர்க்கத்துடைய பாதையை அடையத்துக்கு அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்வான்? உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். இங்க ஒன்று கூட்டின மாதிரி நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கே இல்லாம அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் சொர்க்கத்துல கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வான்? என்ன செய்வான்? ஒன்று கூட்டுவான் இன்ஷா அல்லாஹ். கூட்டிடுவானா? சொர்க்கத்துக்கு போயிடலாமா? நஃப்ஸை தஸ்கியா பண்ணிடலாமா? ரூஹை வெளிச்சப்படுத்திடலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்னொரு நாள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மிகவும் மதிப்பு வாய்ந்த வார்த்தைகள், பயனுள்ள வார்த்தைகளும் கூட. படைப்பின் பிரம்மாண்டத்தையும் இளம் சமூகத்திற்கு தேவையான பகுத்தறிவு கருத்துக்களையும் அதை மாணவர்கள் சற்றும் சலிப்படையாமல் கேட்க வைத்து இந்நிகழ்ச்சியை பயனுள்ளதாக்கியதற்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி என்பது வெறும் சொல்லல்ல, அது காலம் கடந்து நிற்கும் உன்னத உணர்வு. நன்றி அறிதல் என்பது அறங்களில் குறைந்து விட்டது. நன்றி அறியாமை வீரத்தில் கொடியது என்று பழமொழிக்கேற்ப நன்றியுரை கூற நம் பள்ளியின் மேல்நிலை தலைமை ஆசிரியர் தமிழாசிரியர் திரு சபிக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆரம்பமாக இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறை சிந்தனையுடன் இந்நிகழ்ச்சி தொடங்குவதற்காக கிராத் ஓதிய 11ஆம் வகுப்பு மாணவன் அப்துல்லாவிற்கு அல்லாஹ் குரல் வளத்தையும் நாவன்மையும் அதிகப்படுத்தி அருள்வான். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அடுத்ததாக
இந்நிகழ்ச்சிக்கு அறிமுக உரை வழங்கிய நம் பள்ளியின் மேல்நிலைத்துறை வரலாற்று ஆசிரியர் சௌரவ் காஜா நவாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். அடுத்ததாக நம் பள்ளியில் படித்து நம் பள்ளிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து வாழ்க்கையின் நோக்கம் என்ற தலைப்பில் மார்க்க சிந்தனைகளை நமக்கு மத்தியில் விதைத்த சகோதரர் டாக்டர் உபைதத்துல் காதர் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மார்க்க கல்வி மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் தொடர அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மேலும் குறிப்பாக இந்நிகழ்ச்சி நடைபெற காரணமாக இருந்த நம் பள்ளியின் இயக்குனர் முதல்வர் திரு காஜா ஷரீப் அவர்களுக்கும், நம் பள்ளியின் துணை முதல்வர் திரு வேல்முருகன் அவர்களுக்கும், நம் பள்ளியின் மேல்நிலைத்துறை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் நாசிப் அலி அவர்களுக்கும், இதை தொகுத்து வழங்கிய தமிழாசிரியர் திருமதி அனிஸ்பானு அவர்களுக்கும், மற்ற நிர்வாகிகள், தமிழ் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், அரபுத்துறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இறுதியாக இந்நிகழ்ச்சியை பொறுமையாக செவிதாழ்த்தி கேட்டு தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த இருக்கிற நம் மாணவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.